நடக்க போகிறதையெல்லாம் பார்த்தா மெயினாக முத்துவை எதிர்த்து தான் நின்று சீதாவை அருணுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முத்து எவ்வளவோ கெஞ்சி பார்த்தாலும் ஆகவே ஆகாதுன்னு சொல்லிட்டு இப்போ வேறு மாப்பிள்ளையை பார்த்துட்டு சுற்றிட்டு இருக்கா. ஆனால் சீதா கட்டினா அருணத்தான் கட்டுவேன்ட்டு சாப்பிடாமையே இருக்கிறான். ஆனால் மீனா எவ்வளவோ முத்துக்கிட்ட கெஞ்சி பார்க்குறா, நீ எப்படியாச்சும் அவங்க 2 பேர்த்தையும் சேர்த்து வைக்கலான்னு. ஆனால் முத்து இதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிற. அப்படி சரி இப்படியாவே இவ சொல்லிகிட்டே இருக்கிறாள்ன்ட்டு டென்ஷன் ஆகி சரக்கு அடிச்சுட்டு வந்து அவங்க அம்மாகிட்ட நீ இது நல்லவ அப்படின்னு சொல்லிட்டு நீ தான் அம்மா அப்பா பேச்சு கேட்டுட்டு கரெக்டாக இருக்கிற, எத்தனை தான் இருந்தாலும் அப்பா உங்கள் பேச்சு கேட்டாலும் அப்பா என்ன சொல்கிறாரோ அதை தான் கேட்குறீங்க அப்படின்ட்டு நீங்கள் தான் என்னோடய தெய்வம் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு உட்காந்துருக்குறான். மீனை என்ன பண்ணுறேன்னே தெரியாம அவள் பாட்டுக்கு அமைதியாக இருக்கா. நம்மளையும் வந்து எவ்வளவோ கெஞ்சி பார்க்குற, ஏன் என்னாச்சுன்னு. அப்பா நீ வந்து இந்த கோட்டை போட்டு அம்மாவை தாண்ட சொல்லு, நான் தாண்ட வேணான்னு சொல்கிறேன். அம்மா என்ன செய்வாங்கன்னு மட்டும் பாரு, எப்போ இருந்தாலும் உன் பேச்சு தான் கேட்பான். அது மாதிரி என் பேச்சு யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிகிட்டு இருக்கிறான். எல்லாருமே போனோடனே மனோஜ் நின்று பார்த்துட்டு இருந்துட்டு, ஏன் சீதாவுக்கும் அருணுக்கு ஏன் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேங்கிறியா, உனக்கு ஏக பிரச்சனையா, வேலையில் இருக்கான்னு சொல்லியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப, இல்லை அப்படி இல்லாமல் நீ அவளையே ஒவ்வொரு படத்துலையெல்லாம் பார்க்குறமல்ல, தங்கச்சி அவங்க கட்டின பொண்டாட்டியோட தங்கச்சி இருந்துச்சுன்னா அவங்களே கல்யாணம் பண்ணிக்கிறாங்களா, அந்த மாதிரி நீ சீதாவை கல்யாணம் பண்ணிக்கலான்ட்டு ஆசைப்பட்றியா, அதனால தான் நீ நல்ல மாப்பிள்ளையாக இருக்கிற அருணுக்காக கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேங்கிறேன்னு சொல்லி சொன்னானே. கோவப்பட்டு வாயை உடச்சி விட்டுறான் முத்து மனோஜோட வாயை. காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா கட்டுவோட வர்றேன். அவங்க அம்மா என்னாச்சுன்னு கேட்க, இல்லைம்மா கீழே விழுந்துட்டேன்னு சொல்லி மனோஜ் சமாளிக்கிறான். ஆனால் இருந்தாலும் முத்துவை போட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்கிறான். காலையில் எழுந்திரிச்சு அண்ணாமலை கேட்குறப்ப, என்னாச்சு மீனா, எதனால் இப்படி குடிச்சிட்டு வந்து இப்படி எல்லாம் பேசிகிட்டு இருந்தேன், என்ன நடந்துச்சு உங்கள் 2 பேர்த்துக்குள்ளே, நானும் இந்த ஒரு வாரமாக பார்க்குறேன் 2 பேரும் நல்லா பேசிக்கிறதுல சரியா சாப்பாடு அவனுக்கு கொடுக்குறதில்ல, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப, சீதா ஒரு பொண்ணு பையனை லவ் பண்ணுறா, அது வந்து இவருக்கு பிடிக்கல, டிராஃபிக் போலீஸ் வரணும், அதனால தான் எங்கிட்ட வம்பு இழுத்துட்ருக்கிறாரு அப்படின்னு சொன்னானே. அவர் நல்ல பையனாக தான் இது பண்ணாட்டு இருக்குது, ஏன் வேண்டான்னு சொல்கிறேன் அப்படின்ட்டு தெரியும். எப்போ பார்த்தாலும் இவங்க 2 பேர்த்துக்கு முறைச்சலாகவே இருந்துச்சுல்ல, அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறான். சரி நல்ல பையனாக இருந்தால் பாரு, நான் பேசி முடிச்சு வைக்கணும்னா அண்ணாமலை சொல்கிறாங்க. இல்லை அவரோட சம்மந்தம் இல்லாமல் நான் இந்த கல்யாணத்துக்கு நான் பண்ணி வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லிடுறான். இதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு சீத்தை என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் மருந்தை குடிச்சிட்டு மயக்கம் போட்டு விழுந்துடுறா. என்ன பண்ணுறது, நம்ம ஆசைப்பட்டது கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு கவலையில் மருந்து குடிச்சிட்டு படுத்துருக்குறா. சீதா அவங்க அம்மா இருந்துட்டு சீதாவில் எழுப்பிகிட்டே இருக்கிறா, எந்திரிக்கவே இல்லைன்ட்டு போய் தொட்டு பார்க்குறப்ப எந்திரிக்காமே படுத்துருக்கறனால சீதாவோட அம்மா இருந்துட்டு தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போடுறாங்க. முழிக்கவே மாட்டேங்கிறேன், என்னாச்சு எதாச்சும் தெரியலன்ட்டு பார்க்குறப்ப மருந்து கொடுத்த விஷயத்த சொல்லிடுறாங்க. மீனாளுக்கு ஃபோன் பண்ணி மீனாவும் முத்து வந்துடுறாங்க. மீனாவோட அம்மாவும் சத்யாவும் 2 பேர் சீதாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் அட்மிட் பண்ணது இல்லாமல் சீதா மூச்சு பச்சு இல்லாமல் இருக்கிறத பார்த்துட்டு அருணும் முத்துவும் 2 பேரும் சண்டை எடுத்துக்கிறாங்க. நீ தான் உன்னால தான் இப்படியே அப்படின்னு சொல்ல, முத்து இருந்துட்டு என்னால் ஒன்றும் கிடையாது, உன்னால தான் நீ அவனைய ஏமாற்றி பிரார்த்தனை பண்ணேங்காட்டி தான் சரி எங்கள் வீட்டு பொண்ணு பிடிக்க விஷத்தை குடிச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சண்டை எடுத்துக்கிறாங்க. மீனா தன்னோட தங்கச்சி வாழ்க்கையை காப்பாற்றணுங்கிறதுக்காக சீதாவுக்கு மீனா தன்னோட வாழ்க்கையே போனாலும் பரவாயில்லைன்ட்டு அருணுக்கும் சீதாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறா.